1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இதில் ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுடைய மனதில் வைக்க விரும்புகிறேன். இது ஒரு பெரிய வாக்கியம், வசனம். அதில் ஒரு சென்டென்ஸ், இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த வசனத்தில் தருகிறதான முதலாவது ஒரு வார்த்தை, காலிங் அன்டு த ஃபெலோஷிப். திருச்சபையினுடைய கொள்கை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. நம்ம எதற்காக அழைத்தார்? இயேசு கிறிஸ்துவுடனே. அந்த ஐக்கியத்தை நாம் விடக்கூடாது. அதற்காகத்தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார், இயேசுவோடு ஐக்கியமாயிருப்பதற்கு. அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னா இயேசுவோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். ஐக்கியம் என்றால் என்னது? உறவு. இயேசுவோடு உறவு, வேற எந்த உறவும் கிடையாது. நான் எதற்காக வந்திருக்கிறேன் சபைக்கு? இயேசுவோடு உறவு கொள்ளத்தான். அல்லேலூயா சொல்லுமா? இயேசுவோடு மாத்திரம்தான் என்னுடைய உறவு, பிசாசோடு கிடையாது. நான் இயேசுவோடு ஐக்கியமா இருக்கும்படி அழைக்கப்பட்டேன். உலகத்திலே நான் வாழ்ந்தாலும், வேலை ஸ்தலத்திலே வேலை செய்தாலும், கல்லூரியிலே பள்ளியிலே படித்தாலும், வேறு அலுவலகங்களிலே பணியாற்றினாலும் என்னுடைய ஐக்கியம் இயேசுவோடு. ரோமர் 6:3 இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம், கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு அழைக்கப்பட்டேன். 2வது, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம், அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம். மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். Hallelujah. For if we have been planted together in the likeness of his death, we shall be also in the likeness of his resurrection. இனி நான் அல்ல, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள், கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்குள், இனி நான் அல்ல, கிறிஸ்துவுடனே கிறிஸ்துவுக்குள்ளாக, நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன். எபேசியர் 2:7 raised us up together, made us sit together. 7 எழுப்பி, அவரோடு கூட எழுப்பி, சொல்லுங்க, அவரோடு உட்கார செய்தார். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் பவுல் சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் நஷ்டம் மாத்திரமல்ல, இங்கிலீஷ்ல டங்கு, குப்பையுமாக எண்ணுகிறேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு நஷ்டம் என்று விட்டேன். சொல்லுங்க, குப்பையாக எண்ணுகிறேன். எதற்காக? 7-8 லாபமாயிருந்தவைகளை கிறிஸ்துவாக நஷ்டம் என்று எண்ணினேன். அதுக்கப்புறமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நஷ்டம் என்று விட்டேன். எப்படியாகிலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு, and be found in him, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்ன செய்தேன்? நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நஷ்டம் என்று விட்டேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். எதை? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. இயேசுக்காக வாழ்ந்து பாருங்க. எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.